ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா, உண்மை விளக்கம் உரை செய்ய திண்மதம் சேர் அந்தி நிற தந்திமுக தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தமர புந்தியுள் வைப்பாம். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மையுடனாகிய அம்பலமான பெருமானது திருவருட் பெருங்கருணையினாலும் அருபான்மும்மை நாயன்மார்களது ஒருவருடினாலும் சைவ சித்தாந்த சாஸ்திரங்களிலே சில நூல்களை படிக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கியருடைய திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவிடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கிறேன். நண்பர்களே, சைவ சித்தாந்தத்திலே அடிப்படையாக படிக்கக்கூடிய நூல்கள்ல ஒன்று மெய்கண்ட தேவநாயனாருடைய மாணாக்கர் அருளி செய்த உண்மை விளக்கம் என்ற நூல். 53 நேரிசை வெண்பாவால் ஆனது. மாணாக்கர் ஆசிரியரிடத்திலே தனக்கு முன்னமே தெரிந்த பொருட்களை பற்றி நன்கு தெரியும் பொருட்டு அது வினவுவதாக அமைய பெற்றிருக்கிறது. அந்த வினாக்களுக்கு மாணாக்கர் புரிகிற வகையில பதில் கூறுகிற முறையில அந்த நூல் அமைய பெற்றது. இறைவனுடைய கருணையினாலே அந்த நூலை முழுமையாக சிந்திக்கக்கூடிய நன்மையை நாம் பெற்றோம். அதற்கடுத்து மெய்கண்ட சாஸ்திரங்களிலே 14 நூல்களில் 8 நூல்களை செய்த பெரியவர் மாவதி சிவாச்சாரியார். சந்தான குறவர்கள்ல 4ஆவதாக மக்களால் வணங்கப்பெறுபவர். அவர் செய்த 8 நூல்கள் ஒன்று போற்றி பகரொடை. பல தொடைகளால் ஆனதால் அதற்கு பகரொடை, பல தொடை பகரொடை என்று அமைய பெற்றது. இறைவன் செய்த உபகாரத்தை இந்த பிறப்பில அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள இருந்து வந்து உடம்ப விட்டு உயிர் பிரிகிற வரை இறைவன் செய்த கருணையை தொகுத்து கூறியும், தொடர்ந்து இறைவன் மீண்டும் கேவல நிலைக்கு செல்லாமல் சகல நிலைக்கு செல்லாமல் சுத்த நிலையை பெறுவதற்குரிய அருளை கொடுத்த தன்மைகளை எல்லாம் மிகச்சிறப்பாக சொல்லி அப்படியெல்லாம் செய்த அந்த பெருமானுடைய கருணையை என் சொல்லி போற்றுகேன், அதை போற்றுவதற்கே இயலாதே என்பதாக இந்த நூலை சிறப்பாக அமைத்து கொடுத்தார். அதுல 14 போற்றிகள் சொல்லப்பெறுவன. 14 போற்றிக்கு பிறகு ஒன்று அதை என் சொல்லி போற்றுகேன் என்று அழகாக ஆசிரியர் காட்டினார். என் சொல்லி போற்றுகேன். நீ அடுத்ததா இன்றைக்கு ஒரு புதிய நூலை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அது மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த நூல்ல ஒன்று நெஞ்சு விடுத்தோது. ரொம்ப அற்புதமான நூல். நெஞ்சு விடுத்தோது. இந்த நெஞ்சு விடு தூது என்ற நூல் ரொம்ப
சிறந்த நூல் உமாபதி சிவம் அருளி செய்தது. ஆக பிரிவில் வருந்தக்கூடிய தலைவி காமம் மிக்க களி படர் கிளவியால் களி காணல் குறுகு முதலிய அகிரணை பொருளிடத்தில தான் கூற்று நிகழ்த்துவதாக தூது முனிவின்மை என்று அந்த நெஞ்சு கொடுத்தூது அமைய பெற்றது. அதாவது ஒரு பிரிவில் வருந்தக்கூடிய தலைவன் தலைவியில தலைவி தலைவன் மேல இருக்கிற விருப்பத்தின் காரணமாக அளவில்லாத அந்த துன்பத்தை தாங்க முடியாமல் கழிவடர் கிளவியால் களி காணல் குறுகு முதலிய அகிரணை பொருளிடத்துல கூற்று நிகழ்த்துவாள். அதற்கு தூது முனிவின்மை என்ற மெய்ப்பாட்டிற்கே, முனிவின்மை என்பது கோபமின்மை, துள்ளும் மேகமும் போல்வன கண்டு சொல்லுமின் அவர்க்கென்று தூதிறந்து பன்முறையாலும் சொல்லுதல் என்று பேராசிரியர் இந்த நெஞ்சு விடுத்ததுக்கு ஒரு விளக்கம் தருகிறார். நாயன்மார்கள் ஆழ்வார்கள் பாடல்களிலே தூது விடுகிற முறையிலே பல பதியங்கள் அமைந்திருக்கின்றன. இந்த தூதுக்கு தமிழிலே ஒரு அழகாக இலக்கணம் சொல்லுவார்கள். தூது 10 பொருட்களை தூது விடுதல். அது அன்னம், மயில், கிளி, மேகம், பூவை, பூவை என்பது நாகனவாய்ப்பறவைகள், தோழி, குயில், நெஞ்சு, தென்றல், வண்டு ஆகியவைகளை தூது அனுப்புவது உண்டு என்பது இலக்கண நூல்களிலே நாம் பார்க்கிறோம். நல்ல இலக்கணம் படித்தவர்களுக்கு தெரியும். உமாபதி சிவம் ஒரு புதிய முறையை அருமையா கையாண்டிருக்கிறார். தனக்கு ஆசிரியராக இருக்கக்கூடிய மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவத்தினுடைய ஆசிரியர் மறைஞான சம்பந்தர், அது போற்றி பகருடையில பேரில்லா நாதன் ஓர் பேர் புனைந்து என்ற இடத்துல அழகா ஒரு கோடிட்டு காட்டினார். அந்த மறைஞான சம்பந்தரிடத்துல அளவில்லாத பற்று கொண்ட உமாபதி சிவம் தன் நெஞ்சை தூதாக அனுப்புகிற முறையில நெஞ்சு விடு தூது என்ற நூல் அமைந்திருக்கிறது. இந்த நெஞ்சு விடு தூது 129 கன்னிகளை உடையது. போற்றி பகருடை 95 கன்னிகளை உடையது என்பது நாம் அறிவோம். இந்த நல்ல நூலை நாம் பல கோடி பிறவியில செய்த சுகப்புண்ணியத்தால் படிக்க இறையருள் கூட்டி வைத்திருக்கிறது. அதற்கு அருள் செய்த திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் மீண்டும் ஒரு முறை சிறமேல் கொண்டு வணங்கி நூலாசிரியர் உமாபதி சிவத்தினுடைய திருவடியையும் அதற்கு உரையாசிரியர் முதுபெரும்புலவர் முனைவர் சென்னியப்பனார் ஐயா அவர்களினுடைய திருவடிகளையும் நீள நினைந்து போற்றி இறைவனுடைய கருணையினாலே தன் குருநாதனிடத்திலே ஏற்பட்ட அந்த அன்பு நமக்கும் கிடைக்க வேண்டும். நமக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாம் இறைவனை வேண்டி, குருநாதரிடத்துல என்ன ஒரு எதிர்பார்ப்பு உமாபதி சிவத்துக்கு இருந்ததோ அந்த எதிர்பார்ப்பும் குருநாதர் அருளும் இந்த நூலை படிப்பதால் நமக்கும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவன் பேரருளை அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி இந்த நூலை நாம் தொடங்குவோம். 129 கன்னியில அமைய பெற்றது. போற்றி பகருடை நாம் முதல் பகுதியை கொஞ்சம் நாம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் பிறவி
வழக்கறுக்க அவன் நடனம் செய்தான் என்று முதல் போற்றில் சொல்லப்படுகிறது. இறைவன் முதல் பகுதியில யார் யாரால் காண முடியாதவன் என்பது ஒரு பட்டியல் போடுகிறார். ரொம்ப நல்ல பகுதி இது. 14 தலைப்புகளாக அமைய பெற்றிருக்கிறது. இந்த தலைப்பை உரையாசிரியர் பிரித்திருக்கிறார். போற்றி பகருடை 14 போற்றிகள் அமைந்திருக்கின்றன. இது 14 தலைப்பு அமைய பெற்றிருக்கிறது. இந்த நூலாசிரியரையும் உரையாசிரியரையும் மீண்டும் வணங்கி மகிழ்வோம். இந்த இணைப்பை அழகாக நமக்கு தொடர்ந்து தாயன்போடு இணைத்து கொடுக்கின்ற கவிதா அம்மா அவர்களையும் இந்த நேரத்தில் நான் உளமாற வணங்கி பகுதிக்குள்ளே செல்வோம். முதல் பகுதி அறியா இயல்பினான். இந்த தலைப்பு எதற்காக என்றால், தலைப்புக்கு கீழே சொல்லப்படுகிற பொருளின் கருத்தை தலைப்பில் சொல்லுவது ஒரு முறை. அப்ப இதுக்குள்ள என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கொஞ்சமா தெரிந்து கொள்ளலாம். அறியா இயல்பினான், நல்ல தலைப்பு பாருங்க. அருமையான பகுதி. பக்கம் 15 காமிங்கம்மா. பூமேவு உந்தி புயல் வண்ணன் பொற்பதும தார்மேவும் மார்பன் சதுர்முகத்தோர் தாம் மேவி பன்றியும் அன்னமுமாய் வார் இடந்தும் வான் பறந்தும் என்றும் அறியா இயல்பினன். இந்த பகுதியில பூமேவும் உந்தி புயல் வண்ணன். புயல் என்பது மேகம். அந்த மேகத்தினுடைய வண்ணம், மழையை பொழியக்கூடிய மேகம் கருப்பு வண்ணமாக இருக்கும். எனவே மேகத்தை போன்ற நிறத்தை உடைய திருமால், ஷியாமளமேனி என்று அவர்களை சொல்லுவார்கள். எனவே பூ என்பது இங்க அழகு என்ற பொருள்ல அழகு பொருந்திய உந்தியையும் மேகம் போன்ற நிறத்தையும் உடையவர் திருமால். இந்த திருமாலுடைய வண்ணத்தையும் அவருடைய நிறத்தையும் இதுல காட்டுகிறார். பூமேவும் குந்தி புயல் வண்ணன் பொற்பதுமத்தார் மேவும் மார்பன். ஆக திருமாலுடைய அந்த உந்தி, பூமேவும் உந்தி என்று சொல்லுவதற்கு ஒரு காரணம் உரையாசிரியர் காட்டினார். திருமாலுடைய உந்தி செந்தாமரை வடிவில இருக்கும் என்று அந்த உந்தியின் ஒரு அமைப்பை காட்டுகிறார். அந்த தாமரையில பொற்பதுமத்தார்மேவும் மார்பன், அந்த உந்தி செந்தாமரைகளோடு இருக்கக்கூடிய அந்த தாமரையில இருந்து பிரமன் தோன்றினார். பதுமம் என்பது தாமரை, பொற் என்பது அழகு. அழகு பொருந்திய அந்த செந்தாமரையிலே இருந்து தோன்றியவன் சதுர்முகத்தோன், அவன் நான்முகத்தோன். அவன் புன்னிறமான தாமரை மாலை அணிந்த மார்பை உடையவன், 4 முகத்தோன். பூமேவும் உந்தி புயல் வண்ணன், திருமாலுடைய உந்தியிலே இருந்து தோன்றியவர் நான்முகன் என்று சொல்லுவது புராண வரலாறு. அந்த புராணத்துல பிரம்மா திருமாலுடைய உந்தியிலே இருந்து தோன்றினான் என்று புராணங்கள் சொல்லுகின்றன. அதற்கேற்ப நம்முடைய ஆசிரியர் உமாபதி சிவம் தாமரை போன்ற அந்த உந்தியிலே இருந்து தோன்றியவன் பொற்பதுமத்தார்மேவும் மார்பன். மார்புனா அவருடைய மார்பு, தார் என்பது மாலை, பொற்பதுமத்தார், பொற்பதுமத்தார் என்பது பொன்னிறமான தாமரை மாலையை அணிந்த மார்பை உடையவன். சதுர்முகத்தோன், 4 முகத்தை உடைய பிரம்மா. இப்ப திருமால், பிரம்மா இவர்கள் 2 பேரும் தாம் மேவி பன்றியும் அன்னமுமாய், புயல் வண்ணன் பன்றியாகவும் சதுர்முகத்தோன் அன்னமுமாக
பார் இடந்தும் வான் பறந்தும், பார் நிலம், நிலத்தை தோண்டி கொண்டும், வான் பறந்தும், ஆகாயத்துல பறந்தும் இறைவனை தேடினார்கள். அப்படி தேடிய பொழுது இந்த இருவராலும் காண முடியாத தன்மையை உடையவன் இறைவன், என்றும் அறியா இயல்பினன். அந்த இரண்டு பேரும் எக்காலத்திலும் காண முடியா இயல்புனார். இப்ப திருமால் பிரமன் இரண்டு பேரும் பன்றியும் அன்னமுமாக மாறி அடிமுடியை, இறைவனுடைய அடிமுடியை தேடினார்கள். இப்படி இந்த அடிமுடி தேடிய வரலாறு கந்த புராணத்துல விரிவா சொல்லப்படுகிறது. அது அடிமுடி தேடிய படலம் என்றே ஒரு படலம். பிறகு லிங்க புராண குறுந்தொகை நாவுக்கரச பெருமானருளி செய்த பாடல் தேவாரத்திலையும் சொல்லப்படுகிறது. அதற்கு மேலே திருமந்திரம் 2ஆம் தந்திரத்துல அடிமுடி தேடல் என்ற ஒரு தலைப்பிலையும் கொடுக்கிறார். திருவாசகத்திலேயும் நமக்கு அந்த போல வருகிறது. நான் முகன் முதலா வானவர் தொழுதலை ஈரடியாலே மூவுலகளந்த போற்றிசை கதிரிமுடி திருநெடுமாலன்று அடிமுடி அறியும் ஆதரவு என்று போற்றி திருவகவலிலேயும் திருமாலுடைய உயர்ந்த தன்மைகளை எல்லாம் சொல்லி முனிவர்களெல்லாம் வணங்கக்கூடிய பெருமைக்குரிய திருமால் அடியாகிய முடியை தேட போய் அவனால் அறிய முடியவில்லை. ஆக திருமாலும் நான்முகனும் இரண்டு பேரும், அவங்க ரொம்ப தூரம் இல்லை. திருமாலுடைய உந்தியில வந்தவன் பிரம்மா. அப்ப திருமாலுக்கு மகன் பிரம்மா. அவங்க இரண்டு பேருக்கும், அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு சின்ன சிக்கல் வந்தது. யார் பெரியவர் யார் பெரியவர் என்று. இதுதான் எல்லாருக்கும் இருக்க. நமக்கு இருக்கிற யார் பெரியவர் என்ற எண்ணம் நாம் வணங்குற கடவுளுக்கும் இருந்தால் அவருக்கு நமக்கு என்ன வேறுபாடுன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அவர்களுக்கும் யார் பெரியவன் என்ன வந்தது. அப்பொழுதுதான் இறைவன் முன் தோன்றி நெருப்பு பிழம்பாக நின்றார். இத மரமலையடிகளார் ரொம்ப விரிவா காட்டுகிறார். அது போற்றி துறகள் உரையில அந்த பன்றியாக மாறிய வடிவம் எப்படி, அன்னமாக மாறிய வடிவம் எப்படி என்பது ரொம்ப, அது எவ்வளவு பெருசு என்பதை விரித்து காட்டுகிறார். அது எப்பாவது வாய்ப்பு இருக்கும் பொழுது அந்த உரையை, திருவாச உரையை பார்ப்போம். இப்படி பன்றியாகவும் அன்னமுமாக ரெண்டு பேர் சேர்ந்து நமக்குள் யார் பெரியவர் என்று பேசிக் கொண்டிருந்த கருத்து வேறுபாடு இருந்த காலத்துலதான் சுவாமி என்னவென்னார், நெருப்பு கோலமாக நின்றார். அப்படி பெரிய நெருப்பு தூணாக நின்றார். இவங்க ரெண்டு பேரும் நமக்குள்ள இருக்கிற கருத்து வேட பிறகு பேசிக்குவோம். நமக்கு முன்னாலே இருக்கிறது இந்த நெருப்பு தூண். இதனுடைய அடியையும் முடியையும் காணலாம் என்று இரண்டு பேரும் தேடினார்கள். அவர்கள் என்றுமே காண முடியவில்லை என்று இந்த பாடல்ல அவர்கள் காண முடியாத நிலையை காட்டுகிறார். அறியா இயல்பினான், என்றும் அறியா, என்றும் காண முடியாது. திருவாசல ஒரு நல்ல பாடல் பிரயாசனம் காட்டுகிறார். பிரமன் அறி என்று இருவரும் தம் பேதமையால். கொஞ்சம் அந்த திருவாச பாடல் காணுங்க தாயே. பிரமன் அறி என்று இருவரும் தம் பேதமையால் பரமம் யாம் பரமம், பரமம் நான் மேலானவன், யாம் பரமம். திருப்பி சொல்லி பாருங்க. பிரம்மா சொல்றார் நான் பெரியவன், பிரமம். இன்னொருத்தர் சொல்ற இல்லப்பா யாம் பரமம். அவர் சொல்றார் யாம் பரமம், இவர் யாம் பரமம். இந்த பிரச்சனை என்னைக்கு தீர்றது என்று அவர்கள் பதைப்பு ஒடுங்க அரணார். இந்த ரெண்டு பேரும் தோன்றுவதற்கு கருணை செய்தாரே ஒருத்தர், அவருக்கு பெயர் அரணார். அரண் ஆன்மாக்கள் செய்த வினையை அரித்து அரித்து தூய்மையாக்குவதால் அவருக்கு அரண் என்று பெயர். அரண் நாமமே சூழ்க என்று திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பாசுரத்துல சொல்லுகிறார். பாண்டிய நாட்டில் இருக்கிறார் இல்லையா? கோழிலி அரண் பாதமே கூறுமே கோழிலி.
நாளாய போகாமே நஞ்சணியும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம் மடநெஞ்சே அரண் நாமம் கேளாய் நம் கிளைகிளைக்கும் கேடுபடா திறமருளி கோளாய நிற்கும் அவன் கோழில் எம்பெருமானேனர். அந்த அரணார் அழல் உருவாய் நெருப்பு வடிவமாக ஆங்கே அளவிறந்து தோற்றமும் முதலும் என்கிற அளவை கடந்து பரமாகி நின்றவன், மேலான பொருளாக நின்றவன் என்று அந்த வரலாறு திருவாசகத்தில் வருவதையும் பார்க்கிறோம். இப்படி அறியா இயல்பை உடையவனாக இறைவன் இருந்தான். இனி அந்த இறைவனை தொடர்ந்து மற்றவர்கள் இன்னும் அதை தெரியாம இருக்கிறத, இது ஏறத்தாழ போற்றி பகருடைய செய்தி அப்படியேதான். காணா நலத்தினான், இது 2வது தலைப்பு. ஆமா, அறியாத இயல்பை உடையவன். எப்பொழுது அறியாத இயல்பை உடையவன் என்றால், தன்முனைப்பால அறிய முற்படுகிற பொழுது, அது உண்மை விளக்கத்துல பார்த்தோம். பாசஞான பசுஞானத்தால் அறிய முடிகிற பொழுது அறிய முடியாதவன். அது எங்க பார்த்தோம்? உரை உணர்வு எட்டா ஒருவன், உரை உணர்வு எட்டா ஒருவன். உரை என்பது பாசஞானம், உணர்வு என்பது பசுஞானம். இந்த 2க்கு எட்டாதவன் என்பதை உண்மை விளக்க நூல்ல அழகா காட்டினார். உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன், அது 38வது பாடல் என்று கருதுகிறேன். அதுல உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன், அப்படி உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் என்பதை 2 தலைப்புல காட்டினார். எனவே அறியா இயல்புடையவன் என்றும் அறிய முடியாது. எப்பொழுது? பசுஞானத்தாலும் பாசஞானத்தாலும் அறிய முடியாது. அவன் காண முடியாதவன், ஆனால் மிகுதியான நலத்தை உடையவன். அந்த நலத்தை பெறுவதற்குரிய முறையிலே நாம் அவனை பார்க்க வேண்டும். அதை காட்டப் போகிறார். அன்றியும் என்ற, அது மட்டுமல்ல, அன்றியும் சொல் முதலே ஒரு முறை பார்த்திருக்கோம், உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக நினைவூட்டுகிறேன். அதாவது உண்மை விளக்க நூல்ல இறைவன் எப்படி உயிர்களுக்கு அருள் சொல்கிற பொழுது இருக்கிறான் என்று சொன்னால், வேறாய் ஒன்றாய் உடனாய் அவன் இருந்தான். அதுல 28வது பாடல்ல அன்றியும் கேள், அது மட்டுமல்ல அப்படின்னா, அது மட்டுமல்ல அன்றியும். திருமுருக ஆற்றுப்படையில ஒவ்வொரு படை வீடா சொல்லுவார். சொல்லி கடைசியில அதா அன்று, அதா அன்று, அது மாதிரி அன்றியும். அன்றியும் என்ன பொருள்? முன் வரியில பூமேவு உந்தி புயல் வண்ணன் பொற்பதுமே தார்மேவும் மார்பன் சதுர்முகத்தோ தாம் மேவி அன்றியும் அன்னமுமாய் பார் இடந்தும் வான் பறந்தும் என்றும் அறியா இயல்பினான். அது மட்டுமல்ல, இந்திரனும் வானோரும் ஏனோரும் எப்புவியும் மந்தர வெப்பும் அரிகடலும் மந்திரமும் பேதமும் பேத முடிவின் விளை விந்துவுடன் நாதமும் காணா நலத்தினான். ரொம்ப அருமையா சொன்னார் பாருங்க. இந்த சிவபெருமானுடைய பரத்துவத்தை இந்த பகுதியில காட்டுகிறார். இந்திரனும் வானோரும் ஏனோரும், இந்த திருமால் பிரம்மா மட்டுமல்லாமல் அன்றியும் இந்திரனும் தேவர்களினுடைய தலைவர், வானோரும் ஏனைய தேவர்கள், வானோரும் ஏனோரும் எப்புவியும், அந்த இந்திரன் பிறகு ஏனைய தேவர்கள், எப்புவியும் மந்தர வெப்பும் மறிகடலும், ஆமா எல்லா உலகத்தில் உள்ளவர்கள். அது எங்கெங்க? துறக்கம் நரகம் முதலாக இருக்கிற எந்த உலகத்தில் உள்ளவர்களும், மந்தர வெப்பும் எப்புவியும். அதுக்கப்புறம் சொன்னார் மந்திர மலையிலே உள்ளவர்களும், பிறகு மறிகடல், மறித்து மறித்து எழக்கூடிய அலையுடைய கடல்,
அந்த அலைகளை உடைய கடல் சூழ்ந்த உலகங்களிலே உள்ளவர்கள். பிறகு மந்திரமும் வேதமும், மந்திரங்களும் வேதங்களும்